அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் நாட் நெசசரி ஃபார் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஸோ எதுக்காக பிஎம் இ டிரைவ் ஸ்கீம்னா என்ன? ஏன் அது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிற இந்த திட்டம் அக்டோபர் 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? மத்திய கேபினெட் அப்பதான் அப்ரூவல் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அடாப்ஷன அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். சரிங்களா? அதாவது எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் 3 வீலர்ஸ், அடுத்தது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், அடுத்ததா எலக்ட்ரிக் ஆம்புலன்ஸஸ், அடுத்ததா வந்து எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையுமே இதனுடைய அடாப்ஷன் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். அது மட்டும் இல்லாம சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்துக்கு கீழ இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள். சரியா? கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல இந்த திட்டத்துக்கு கீழ நிதிய ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இந்தியா முழுக்க. ஸோ இதுதான் இந்த திட்டமா இருக்கு. இந்த திட்டம் தமிழகத்துக்கு தேவைப்படாது. தமிழகம் ஆல்ரெடி இந்த மாரியான விஷயங்கள நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இந்த திட்டம் தமிழகத்துக்கு தேவைப்படாது அப்படிங்கிறது தான் நம்ம அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். பிஎம் இ டிரைவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ஜெக்டிவ தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிஎம் இ டிரைவ் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பிரதான் மந்திரி எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மென்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போதும். சரியா? ஸோ இன்னைக்கு முதல் செய்தியில இததான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, காப் 30 காப் 30 அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் மந்த்ல வந்து நடக்க போகுது. சரிங்களா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டீஸ் UNFCCCயோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டீஸ். ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதனுடைய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டீஸ் 30th மீட்டிங் அப்படிங்கிறது நமக்கு பிரேசில்ல பெலம் அப்படிங்கிற சிட்டி இருக்கு. ஓகேங்களா? பிரேசிலோட பெலம் அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. ஸோ அததான் இங்க குடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவுல வந்து நடக்க காப் 33 மோர் ஆர் லெஸ் இந்தியால தான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல காப் 30 எங்க நடக்குது அப்படிங்கிறத அந்த செய்திய மட்டும் நம்ம பார்க்குறோம். அடுத்த முக்கியமான செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். பிரைம் மினிஸ்டர் மோடி ரிசீவ்ஸ் ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா விக்ரம் 32 பிட் சிப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்தியாவுல செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மிஷனோட ஒரு பகுதியாக செமிகான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நேத்து நியூ டெல்லியில வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த செமிகான் இந்தியா கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருப்பார். இந்தியா ஏன்னா செமிகண்டக்டர் மார்க்கெட் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவல்ல 1 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட். அதுல இந்தியா வந்து கணிசமான ஒரு பங்க வகிக்கணும் அப்படிங்கிறத நேத்து இந்த செமிகான் இந்தியா மீட்டிங்ல வந்து பேசியிருப்பார். சரிங்களா? ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியில தான் வந்து இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா சிப் ஓகேங்களா? முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸார் சிப்ப வந்து நம்ப அ எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இந்த இடத்துல பிரசன்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். அது பேரு என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்பாங்க. விக்ரம் 32 பிட் சிப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த விக்ரம் 32 பிட் சிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அ ஸ் ஸ்பேஸ் ஃப்ளைட்ல வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் தேவைப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்ல வந்து இது பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செமிகண்டக்டர் பேஸ்டு சிப்பா இருக்க போகுது இது. ஓகேங்களா? விக்ரம் 32 பிட் சிப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு வந்து பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல விக்ரம் 32 பிட் சிப்ப பத்தி டைரக்ட்டா என்ன பேரு? என்ன சிப் இது? எத்தன பிட்ஸ் இது? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதோட அப்ளிகேஷன்ஸ கூட நமக்கு கேட்கலாம். இதோட பேக்கிரவுண்ட நமக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.